ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 15 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 15. அரபஸ் போயிட்டு அந்த வேஸ் ஆஃப் எண்டிங்கை சப்மிட் பண்ணியிருந்தான். ஓ இது வேஸ் ஆஃப் எண்டிங் 20,000 பாயிண்ட்ஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் அதை வாங்கி வச்சிருந்தாங்க. ராயல் கிளாஸ்லயே இருக்கணும்னா செகண்ட் இயர் போகிறதுக்குள்ள மிஸ்ஃபிட் எல்லாருமே டாலர் ட்ரங்க் அடைஞ்சிருக்கணும். அவங்க அடைவாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். க்ரொக்கல் அண்ட் காமவியோட அந்த பீஸ்ட் ஆர்மி வந்துட்டு கேசல போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. பாஸ் லெவல் மான்ஸ்டர்ஸும் சேர்த்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. என்னதான் அவங்க முட்டினாலும் கேசல் சைடு வழியா உள்ள நுழைய முடியல. கோயமான அவளோட பிளட் லைன் எபிலிட்டியான வின்ஸ்வாட யூஸ் பண்ணி மேஜிக்கல் பீஸ்ட் தடுத்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். பாஸ் லெவல் மான்ஸ்டரை முட்டினா கூட அந்த கேசல் வடைய மாட்டேங்குது. வாசல் வழியா போறது தவிர்த்து நமக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கேசல ரொம்பவே சூப்பரா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமவி யோசிக்கிறான். அகாரிஸோட பிளட் லைன் எபிலிட்டி மை ஏரியா, சோ கிரவுண்டா இருக்கிற எல்லாத்தையுமே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப பீஸ்ட் எல்லாம் பின் வாங்கிருது. ஒரு வழியா இப்ப கேசல ப்ரொடெக்ட் பண்ணிருந்தாங்க. ஒரு வழியா நம்ம கேசல ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் போட்டு என்ட்ரன்ஸ் எல்லாரும் பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்றான். ஒருத்தன் அகாரிஸ் கிட்ட போகவும் என்ன மீறிதான் பிரின்ஸ் டேமியன் கிட்ட போகணும் அப்படின்னு டோசா சொல்றா. மை லார்ட், அவங்களோட அட்டாக்ல நம்ம ஆளுங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லவோ யார் அட்டாக் பண்ணதுன்னு கேக்குறான். மேஜிக்கல் பீஸ்டான்னு கேட்கவோ இல்ல அவங்க அட்டாக் பண்றது சார்மிங்னாலன்னு சொல்லவும் சார்மிங்கான எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. எலிசபெத் பிளட் லைன் எபிலிட்டி லவ் கேஜ், அவளோட ஸ்மெல்ல பார்த்தே எல்லாரும் அவ மேல லவ்ல விழுந்துருவாங்க. 60% இப்போதைக்கு அவ கண்ட்ரோல்ல எடுத்திருக்கா. அவளோட லவ் கேஜை யாராலையும் ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஜஸ்ட் சிப்பை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி எல்லாரையும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. பாய்ஸ் எல்லாரும் ஏன் பின்னாடி வாரீங்களா அப்படின்னு அவ கூட்டிட்டு போறா. இந்த பசங்களே இப்படிதான்ப்பா ஈஸியா விழுந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் நினைக்கிறாங்க. பொண்ணுங்க அழக யாராலையும் ரெசிஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு டோசாங்கா காமெடி பண்றா. ஓகே பாய்ஸ் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேரை எலிசபெத் கூட்டிட்டு போயிருந்தா. சார்மிங் டீம் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அகாரிஸ் யோசிக்கிறான். எலிசபெத் எல்லாரையும் கூட்டிட்டு போய் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டா. அப்பதான் அவ யோசிக்கிறா இன்கிரீடியன்ஸை கலெக்ட் பண்ணி அட்வென்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு கிளாரா தனியா போயிருப்பா. ஆமா நான் என்னோட 60% தான் யூஸ் பண்ணேன், ஃபுல் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. 100% லவ் கேஜ் யூஸ் பண்ணாத அப்படின்னு ரைம் சொல்லியிருப்பா. இப்ப லீடு நம்ம ஹீரோ வராங்க. இருமா உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு வா சொல்லவும் உன்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும் நீ என்னை பத்தி எப்படி ஃபீல் பண்றன்னு சொல்லு அப்படின்னு ஷாங்க்ஸ் கேட்கறான். எனக்கு உன்னை எப்பவுமே பிடிக்கும் சில்லி அப்படின்னு வா சொல்றா. எஸ் அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா அவ என்ன வெறுக்கல, அது ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு ஷாங்க்ஸ் ஹாப்பி ஆகுறான். என்னது நான் உன்னை வெறுக்கன்னு சொன்னா அப்படி சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு எலிசா சொல்றா. அந்த எலிசாவும் ரொம்பவே அழகா இருந்தான்னு சொல்லவும் அப்ப யார் ரொம்ப கியூட்னு எலிசா கேட்கறா. நாவல் போயிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி க்ளோ கொடுக்குறான். மண்டைக்கு மேல பெருசா ஏதோ ஒண்ணு ஷார்க்கா பைனாக்குலரா எட்டி பாக்குறதா, ஒரு ஷார்க் அது கிட்ட பைனாக்குலர் இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லவும் அது இல்ல அப்படின்னு நாவல் சொல்றான். காமவியை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எலிசபெத் சொல்றா. காமவியா அங்க வந்து யாருக்கு நான் சர்வீஸ் பண்ணணும் மை லேடி அப்படின்னு கேட்கறான். யார் இந்த ஜென்டில்மேன் ரொம்பவே ஸ்மெல் வருது அப்படிங்கவோ இப்ப நாவல எக்ஸ்பிளைன் பண்றான். போனி டெயில் கண்ணாடி போட்டிருந்தானா, ஓ புரியுது அவன் தான் இருமாவ மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கான். நீங்க தேடுற அந்த ஸ்டூடெண்டோட நேம் ஆரபஸ். என்னது அப்படியா, அவன் மிஸ்ஃபிட் கிளாஸ் மட்டும் தான் டார்கெட் பண்றானா அப்படின்னு காமவி டிரான்ஸ்லேட் பண்றான். கிளாரா தனியா போயிட்டு இருக்கா. ஆரபஸும் அந்த பக்கமா தான் வந்துட்டு இருக்கான். ஆனா கிளாராவா பாட்டு ஜாலியா நடந்து போய்கிட்டு இருக்கா. நம்பர் 2 வழிபடுறதுக்கு ஒரு தனி ரிலீஜியஸ் குரூப்பே இருக்கு. ஆரபஸ் அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறதுனாலதான் எப்பவுமே நம்பர் 2 ஸ்பாட்லயே இருக்கிறான் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. எந்த தடவையும் நான் ஃபர்ஸ்ட் வர முடியலையே அப்படின்னு அவன் கடுப்பாகிறான். நம்பர் 2 வழிபடுற ஒரு ரிலீஜியஸ் குரூப்பா, என் ஃபேமிலி ஒன்னும் அந்த கிரீப்பியான ரிலீஜியஸ் குரூப்பை சேர்ந்ததுலாம் கிடையாது. நான் எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு தான் அவன் ஆசைப்படுறான். பட் கோ இன்சிடென்ட்ஸா எல்லாத்துலயும் செகண்ட் ரேங்க் தான் வரான். ஆலசர் தான் இந்த தடவை ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். பேரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்கிறவங்களால தான் நான் செகண்ட் வந்துட்டே இருக்கேன். அதுலயும் அந்த இருமா எல்லாரும் அட்டென்ஷனும் அவன் பக்கமே தான் இருக்கு. அந்த மிஸ்ஃபிட் கிளாஸ் தோக்கடிச்சு எப்படியாச்சும் நான் ஃபர்ஸ்ட் வருவேன். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து யங் கிங் டைட்டில் அடையிறேன் அப்படின்னு ஆரபஸ் யோசிச்சிருக்கான். மிஸ்ஃபிட் கிளாஸ் டார்கெட் பண்றோம்னா நான் உடனே அதை க்ரொக்கல் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு காமவி கிளம்பவும் அச்சோ கிளாரா அப்படின்னா தனியா போயிருக்காளே அப்படின்னு எலிசபெத் சொல்லவும் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னோட பிளட் லைன் எபிலிட்டி ட்ராமா இதை நான் யூஸ் பண்ணா பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண கல்லு கூட அவங்களுக்கு பெரிய மான்ஸ்டர் மாதிரி தெரியும். அவங்க மெமரிஸ்ல பயம் கொடுத்துற மாதிரி இருக்கிற விஷயம் அவங்கள கடைசி வரைக்கும் இந்த இல்யூஷன் பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். நியாயமா தான் ஃபைட் பண்ணி ஜெயிப்பேன். எல்லாருமே என்ன பாராட்டுவாங்க அப்படின்னு ஆரபஸ் யோசிக்கும் போதுதான் ஆனா நான் எதுக்காக ட்ராமாவை யூஸ் பண்ணி மிஸ்ஃபிட் கிளாஸ் தோக்கடிச்சிட்டு இருக்கேன், நான் பண்றது தப்பாச்சே அப்படின்னு ஆரபஸ் யோசிக்கவும் நீ பண்றதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு ஓர்ச்சோ அப்படிங்கிறவன் தான் ஆரபஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா நான் பண்ணது எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப ஆரபஸும் நினைக்கிறான். அந்த மிஸ்ஃபிட் கிளாஸ் தான் வழியில குறுக்க இருக்காங்க. அவங்கள நீ தோக்கடி. இதோ கிளாரா இவ்வளவு ஒரு மிஸ்ஃபிட் தான், அடுத்து இவ்வளவு நீ டார்கெட் பண்ணு அப்படின்னு அந்த ஓர்ச்சோ சொல்லவும் ஆரபஸோ கிளாரா இல்யூஷனை ஸ்டார்ட் பண்றான்.
ஆமா நான் ஏன் இப்ப கீழே விழுந்தேன் அப்படின்னு அவன் முன்னாடி பார்த்தா நம்ம ஹீரோவா முன்னாடி வந்து நிக்கிறான். ஹே இருமா, என்ன பாக்குறதுக்கு தான் வணக்கிட்டு வந்தியா? நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். டைம் ஃபுல்லா நான் உன்னை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லா அவன் கூடவே தான் இருக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? சரி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். நீ ஏன் என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு சொன்னா கிளாரா. எனக்கு குடிக்க ஜூஸ் கூட நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா இருமா, நீ என்கிட்ட ஏதோ கேட்க மாட்டேன்னு சொன்னீனவா கேட்கவும் எனக்கு இப்ப ஜூஸ் தேவை, அதை நீ கொடு. நீ எப்ப பார்த்தாலும் இருக்கிறது எனக்கு கடுப்பா தான் வருது. ஆஸ்கிட்டயும் நான் கேட்டேன், அவனும் இதே தான் சொன்னான். யாருக்குமே உன்னை பிடிக்கல, ஆனா நீ ஒரு உதவாக்குறன்னு சொல்லிட முடியாது. உன் பேக்கெட்டை யூஸ் பண்ணி எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் கொடுத்தேன்னா அப்ப நீ யூஸ்ஃபுல்லா இருப்பல்ல. உன்னோட டார்ச்சரை நாங்க தாங்கிக்கிட்டோம், பதிலுக்கு இதை மட்டுமாச்சும் நீ பண்ண மாட்டியா? நீ மட்டும் அப்படி பண்ணலன்னா உன் கூட எல்லாம் யாரு ஃப்ரெண்டா இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கிளாரா பயந்து ஆள ஆரம்பிக்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவை துண்ட ஒரு ஆரோ வந்து கிழிக்குது. பார்த்தா அது ஒரு மான்ஸ்டர் தான். இப்போ நமக்கு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. கிளாரா தனியா போயிருக்கான்னு எலிசபெத் சொல்லவும் ஆரபஸ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி லீட் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ செய்யறதுல எந்த தப்பும் இல்ல, அந்த நெக்ஸ்ட் கிளாஸை காலி பண்ணு, அதோ கிளாரா வாரா பாரு அப்படின்னு காமிக்கிறது லீட் கேட்டுட்டு அவங்க கிளாராவை டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லவும் கிளாராவா அந்த இல்யூஷன்ல மாட்டிக்கிட கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ போனா அவன் காலில் அடிபட்டு இருக்கிறதுனால ஓட முடியல. ரொக்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து என் பீஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றா. பீஸ்ட்ல ஏறி இப்போ இவங்க ஃபாஸ்டா கிளாராவை காப்பாத்த போறாங்க. நம்ம ஏன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு காமவே கேட்கவும் எல்லாம் ஒரு காரணமா தான் அப்படின்னு ரொக்கல் சொல்றா. ஆரபஸ் இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி இப்போ ஃபாஸ்டா அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஷாங்ஸுக்கு ஆரபஸ் கூட இருந்த அந்த கனெக்ஷன் கட் ஆயிருது. இப்ப அவன் எந்த பக்கம் இருக்கான் அப்படிங்கறது தெரியல. ஜஸ்ட் ஒரு ஆளை நான் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி இப்ப அவன் கிளாராவை ட்ரேஸ் பண்றான். ஃபாஸ்டா இப்ப கிளாரா இருக்கிற இடத்த நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. கிளாரா ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஆகுது, சீக்கிரம் போகணும் அப்படின்னு லீட் சொல்லிட்டு இருவன் அங்க பாரு கிளாரா அதோ இருக்கா அப்படின்னு சொல்லி லீட் காமிக்கிறான். பார்த்தா அவ முன்னாடி ஒரு மான்ஸ்டர் நின்னுட்டு இருக்கு. அவ ரொம்ப தூரத்துல இருக்க, நம்ம போறதுக்குள்ள லேட் ஆயிருமே அப்படின்னு லீட் யோசிக்கவும் யாரவ நான் யூஸ் பண்ணவா, ஆனா அவ ரொம்ப தூரமா இருக்கா, என் ஆரோவில் ரீச் பண்ணுமா, யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நான் ஒரு உண்மையான ஆர்ச்சர், என்னால முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ ஆரோவை எடுத்து அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரோவை ஷூட் பண்றான். கரெக்டா அந்த மான்ஸ்டரை குத்தி கிளாராவையோ காப்பாத்துது. இது நம்ம ஹீரோ இல்ல அப்படிங்கறத கிளாராவோ புரிஞ்சுக்கிடுறா. கரெக்ட் டைமிங்ல பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆயிட்டு இப்ப கிளாரா கிட்ட போறான். கிளாரா ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறா. எனக்கு ஆர்ச்சரி கத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ என்னை விட்டு பெயர்வியோட அடிச்சு அப்படின்னு கிளாரா கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கவும் ஒன்னாலதான் நீதான் எப்பவுமே என் வழியில குறுக்க வர. இந்த தடவை என்னோட டிராமா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடிகிற வரைக்கும் இல்ல, உங்க லைஃப் முடிகிற வரைக்கும் அனுபவிக்கணும். நான் தான் யங் கிங் ஆகணும், அதுக்கு நீ எனக்கு தடையா இருக்கிற இருமா அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண போகவும் ஆஸ்மோடியோஸ் இப்ப ரேஜ் மோட்ல வந்துட்டு அவனை அட்டாக் பண்றான். என்ன மீறி என் ஃப்ரெண்ட்ஸ் மேல உன்னால கை வைக்க முடியாது அப்படின்னு ஆஸ்மோடியோஸ் வரா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் சீன் வாக்கிங் பேருக்க தடுக்கி விழுந்து முட்டில அடிபட்டுச்சான்னு கேட்கவும் இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப காமவே டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறான். ரெண்டு விளையாடும் போது தடுக்கி விழுந்திருக்கான். அவனை சமாதானப்படுத்த டான்ஸ் ஆடினியான்னு கேட்கவும் அவனை புரிஞ்சுக்கவே முடியலன்னு ஷாங்ஸ் கடுப்பாவறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கிளாராவை காப்பாத்துற அந்த சீனும் வேற லெவல்ல இருக்கும். சம டைமிங்ல ஆஸ்மோடியஸ் அந்த இடத்துக்கு வர்றதும் வேற லெவல்ல இருக்கும். அந்த லெவலுக்கு சூப்பரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா அப்படிங்கறத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனிமேதான் கதையே சூப்பரா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.